உங்களுக்கு தெரியும், ராப்பத்து பகல் பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் என்கின்ற அரையர் வாழ்ந்து வந்தார். நாராயணனுடைய பக்தர்கள் தவறே செய்தாலும் கூட அன்பின் வயப்பட்டால் அதை பொருட்படுத்தாமல் அவரோடே இருப்பார் என்பதுதான் திருநாமம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய தேசத்தில் நம்முடைய சனாதன தர்மம், இந்து சமயத்தினுடைய பெருமை, ஆன்மீகம் தழைத்து ஓங்க வேண்டும் என்று சொன்னால் இல்லந்தோறும் பக்தி பாடல்கள், உள்ளந்தோறும் பக்தியை பற்றிய நினைப்புகள், சமய சின்னங்கள், வழிபாட்டு முறைகள் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் என்று. அந்த வகையிலே காலையிலும் மாலையிலும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஒழிக்க வேண்டிய நாராயணுடைய திருநாமத்தினுடைய பெருமைகள் அடங்கியது விஷ்ணு சகசர நாமம். அந்த விஷ்ணு சகசர நாமத்தினுடைய பெருமை சொல்லி மாளாது. ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த நாமங்களை உவே வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய 1000 நாமங்கள் 1000 கதைகளுடைய அடிப்படையாக வைத்து அவ்வப்போது நாம் சிந்தித்து வருகின்றோம். வசு என்று சொன்னால் 105வது திருநாமம். அதை எப்படி நாம் உச்சரிப்போம் என்றால், வசவே நம. இந்த வசவே நம அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் நாராயணன் எம்பெருமான் எப்போதும் பக்தர்களோடே இருந்து அருள்பாடித்து காட்சி அளிப்பான். இப்போ அண்மையில் நம்ம திருநெல்வேலியினுடைய வல்லநாடுக்கு போயிருந்தோம். அங்கே ஜெயா தொலைக்காட்சியினுடைய பரம பக்தர்களாக அந்த கிராமத்து பெரியவர்கள் இருக்கிறார்கள். கூடி நின்று அருள் நேரத்தினுடைய சிறப்பு, ஆன்மீகத்தினுடைய பெருமை, அங்கு அண்மையிலே நடைபெற்ற பெருமாளினுடைய அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம், அதாவது அந்த சம்பிரோஷண பெருவிழாவில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது குலசேகர ஆழ்வாரைப் போல அந்த மண்ணினுடைய ஓய்வுக்காக நாராயணனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு நாராயண பண்டிதரை நாம் சந்தித்தோம். அவர் சொன்னார், நீங்கள் அடிக்கடி விஷ்ணு சகஸ்ரநாம சிறப்பை சொல்கின்ற போது நம்பெருமாளுடைய சிறப்பையும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். உங்களுக்கு தெரியும், ராப்பத்து பகல் பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் என்கின்ற அரையர் வாழ்ந்து வந்தார். ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கு பாருங்க, அந்த ஆழ்வார் பாசுரங்களை அபிநயம் பிடித்து அழகோடு பாடுவார். ஆழ்வார் பாசுரங்களை அழகு பிடித்து அபிநயத்தோடு நேர்த்தியோடு பாடக்கூடிய அவருக்கு அந்த இசை வல்லமையோடு இனிமை சேர்ப்பதற்கு அவ்வப்போது வெத்தலை பாக்கு தெளிச்சுப்பார். அது சங்கீத வித்வான்களுக்கே உடைய இயல்பு. ஆனால் ஆழ்வார் பாசுரங்களை சொல்லக்கூடிய இந்த அரையருடைய பொக்கிஷம் எது என்று சொன்னால் வெத்தலை பாக்கு டப்பா. அந்த பெட்டியை எப்போதும் கர்ணனுடைய கவசகுண்டலம் போல அரையர் எடுத்துக்கொண்டே போவார். வயது முதிர்வு, பார்வையில் வெளிச்சம் கம்மி. வயது முதிர்வு, பார்வையில் வெளிச்சம் கம்மி. அந்த வெத்தலை பாக்கை தடவி போடுகின்ற போது கொட்டைப்பாக்கு என்று நினைத்து நாள்தோறும் தான் பூஜை செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அந்த வெத்தலை பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய சாலிகிராமத்தை எடுத்து வாயில் போட்டுருவார். அப்புறம் அது கடிக்க முடியலன்னு சாலிகிராமத்தை எடுத்து தூய்மைப்படுத்தி கொட்டைப்பாக்கோடு வச்சு கொட்டைப்பாக்கை தடவி போடுவார். யார்? நம்பெருமாள் என்கின்ற அரையர் இறைவன் மீது பக்தி கொண்டவர். நாளெல்லாம் பாசுரங்களை பாடக்கூடிய அந்த பரந்தாமன் சாலிகிராமத்தை கொட்டைப்பாக்குன்னு எடுத்து வாயில் போட்டுருவார். இதை திருவரங்கத்திலேயே வாழ்ந்து வந்த ஆறா அமுதத்தாழ்வார் பார்த்து விட்டார். ஒரு நாள் அரையரிடத்தில் போய் கரம் பற்றி, அரையரே, இந்த வெத்தலைப்பாக்கு டப்பாவை நீங்கள் கையோடு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் சாலிகிராமத்தை ஆற்றுல வைங்க, இல்லை பூஜை ரூமில் வைங்க, இல்லை வேறு ஒரு டப்பாவில் வைங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் வெத்தலைப்பாக்கு டப்பாவில் எடுத்துகிட்டு போய் கொட்டைப்பாக்குன்னு நினச்சி வாயில் போட்டு அப்படி உங்கள் உமிழ்நீர் பட்டுட்டு திருப்பி வைக்கிறீங்களே, இது ஆச்சாரம் இல்லையான்னார். அந்த சாலிகிராமத்தை என்கிட்ட கொடுத்து வச்சுருங்கோ, நான் பூஜை புனஸ்காரம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறேன்னார். அன்போடு கேட்டார்னு கொடுத்தார். அமுதத்தாழ்வார் அதை வாங்கினார், திருமஞ்சனம் செய்தார். அக்காறு அடசலோடு 1000 அண்டாக்கள் படைத்து பிரசாதத்தோடு பூஜை செய்தார். தூபதீப ஆராதனை. நள்ளிரவு உறங்கச் செல்கின்ற போது பெருமான் கண்முன்னே வந்தார். அப்பா, உன்னுடைய பக்தியெல்லாம் சரி, என்னை எப்படி உங்கள் ஆற்றுக்குள்ளே வந்து செல்ஃபில் வச்சு சிறைப்படுத்திட்டியடா பாவி, சிறைப்படுத்திட்டிய. நம்பெருமான் அரையருடைய பாசுரங்கள் சொல்லக்கூடிய அந்த
திருநாயினுடைய எச்சல் எனக்கு திருமஞ்சனம் போல. ஏனென்றால் அவருடைய உள்ளம் அன்பு வயப்பட்டதுன்னார். பொழுது விடிந்தது. அரையர்கிட்ட போய் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து, அன்பின் மேடால் பெருமாள் உன்னிடத்தில்தான் இருக்க வேண்டும், உன் கூடவே இருக்க வேண்டும், நாமெல்லாம் வசவேயே நமையே என்று சொல்கின்றோமேன்னு சொல்லி திருவடியை தொழுதார். அவர் அரையருடைய கண்ணில் நீர் வந்தது. இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய 105வது திருநாமம். நாராயணனுடைய பக்தர்கள் தவறே செய்தாலும் கூட அன்பின் வயப்பட்டால் அதை பொருட்படுத்தாமல் அவரோடே இருப்பார் என்பதுதான் திருநாமம். நாமும் வசவே நம என்று சொன்னால் அந்த நாராயணன் இங்கிருப்பான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.